திராவிட என்ற வார்த்தை 2000 ஆண்டு காலம் எந்த தமிழ் இலக்கியத்திலும் இல்லாத வார்த்தை திராவிடம் என்ற வார்த்தை. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். உங்களிடம் ஒரு விண்ணப்பம் தருகிறார்கள். அந்த விண்ணப்பத்தில் உங்கள் பெயர் என்ன என்னால் நாஞ்சில் சம்பத் என்று எழுதுவீர்கள், பிறந்த தேதி எழுதுவீர்கள், இனம் எழுதுவீர்கள், தமிழன் என்று எழுதுவீர்களா திராவிடன் என்று எழுதுவீர்களா? நாஞ்சில் சம்பத் அவர்கள், திராவிடம் என்பது உண்மை என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்களை ஏன் தமிழின தலைவர்னு சொல்றீங்க, திராவிட இன தலைவர்னு சொல்ல வேண்டியது? யாரை ஏமாத்துறீங்க நீங்க? நேஷனாலிட்டின்னு இந்தியன் போடுவீங்க. எத்தனை யுகமா இந்த இந்தியன்கிற பெயர் இருக்கு? திராவிடன்கிற பேர் இன்னும் வழக்கத்திற்கே வரவில்லையே. யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்த்தையா இருக்க. இங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு அதற்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழகத்தின் கட்சிகள்ல எங்கேயோ ஒரு மூலையில திராவிடம்ன்ற வார்த்தை இருக்கும். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிடர் கழகம். இந்த திராவிடம்ன்ற வார்த்தையை விட்டு விட்டு நீங்க கட்சி ஆரம்பிக்க முடியாது என்ற நிலைமை. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பாருங்க, நாம் தமிழர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம், தமிழக வெற்றி கழகம். முதல்ல திராவிட செத்து போச்சுன்றதுக்கு தாங்க உதாரணம். தமிழ்நாடு அரசியல்ல திராவிடம் செத்து போச்சு. அதாவது கால்டுவெல்ல பத்தி இவ்வளவு பேசுறாங்க. நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் நாம் தமிழர் துவக்கப்பட்ட பிறகு திராவிடம் செத்து விட்டது என்று பாஜக சொல்கிறது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்கிற கொள்கையை சொந்தக்காரர்கள் ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காரும் போது ரொம்ப மனம் திருச்சுன்னு தெரியும் எனக்கு. இவங்கெல்லாம் பேசும்போது அதிகம் குறுக்கிடாத ரங்கராஜ் பாண்டியன் நான் பேசுறப்ப எவ்வளவு குறுக்கிடுறா இருப்பார். இதுதான் சொல்றேன், அவரை சங்கின்னு நம்பிடாதீங்கன்னு சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. அதனால திராவிடம் இல்ல. கால்டுவெல்லை பற்றி இவ்வளவு பெருமையாக பேசுவதற்கு என்ன இருக்கிறது? கால்டுவெல் எழுதின புத்தகத்திலேயே தி கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் ஆர் தி சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் தான் போட்டிருக்காரு. டைட்டிலே அப்படித்தான் இருக்கு, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் தான் இருக்கு. நீங்க திராவிட ஒப்பிலக்கணம்னு கம்பேரிட்டிவ் கிராமர். அவர் லிங்குவிஸ்டே இல்ல, கால்டுவெல் லிங்குவிஸ்ட் இல்ல, மொழியியல் அறிஞர் இல்ல. அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். மொழியியல் அறிஞர் இல்லாத ஒன்றை கொண்டாடுகிறது திராவிடர் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் எவ்வளவு பைத்தியக்காரத்தன அரசியலை 200 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொல்லுவாரா, இதே கால்டுவெல் இந்த தென் மாவட்டங்களில் மிக பெரும்பான்மையாக மரியாதைக்குரியதாக பெருமைக்குரியதாக வசித்துக் கொண்டிருக்கிற நாடார் சமுதாய மக்களை பற்றி தி சானார்ஸ் ஆஃப் திருநெல்வேலி என்று சொல்லி எவ்வளவு பச்சையா கொச்சையா அவதூறா, கால்டுவெல் வந்தா திருநெல்வேலிக்கு வந்தா செருப்பால் அடிப்பான் அப்படி எழுதியிருக்கிறார். மறுக்க முடியுமா உங்களால? மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழல் உருவாக்குனாங்க அப்போது இருந்த அந்த மக்கள், அந்த சமூக மக்கள். சுயமரியாதை உணர்வோடு கிளர்ந்தெழுந்து கால்டுவெல்ல மன்னிப்பு கேட்க வைத்த மண் இந்த திருநெல்வேலி மண். சும்மா இல்ல, எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்து வந்திருக்கிறோம். அண்ணன் கனகராஜ் அவர்கள், அண்ணன் கண்ணாடி போட்டிருக்காரு, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லது. இல்ல ஒரு நல்ல கண் டாக்டர் சொல்லுங்க, இல்ல மதுரைக்கு வாங்க, அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு நானே கூட்டிட்டு போறேன் உங்களை. உங்க கண்ணாடி இங்கதான் இருக்கு. எனக்கு பார்வையில கோளாறு இல்லையே, படிப்பதற்கு தான் தேவை, எனக்கு பார்வையில கோளாறு இல்ல. அண்ணன் சென்னையில இருக்காரு, பக்கத்துல செக்ரட்டரியேட்ல திமுக ஆட்சியை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியல. 3000 கிலோமீட்டர் தள்ளி டெல்லியில நடக்கிற எல்லாமே தெரியுது அவருக்கு. இதுக்கு பேர் தான் தொலைநோக்கு பார்வை. கொலைநோக்கு பார்வை நினைக்கிறேன். ரொம்ப தூரமா தெரியுது. 3000 கிலோமீட்டர் தள்ளி பாக்குற அண்ணன் கனகராஜ் அண்ணன் 3 கிலோமீட்டர் தள்ளி பாருங்க அண்ணன், அறிவாலயத்தை பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்க உள்ள பிரச்சனைகளை சொல்லுங்க. கேட்டா நாங்களும் தான் எதிர்க்கிறோம். ரொம்ப இறுக்கி பிடிச்சவனே நாங்கள் கூட்டணி இல்ல தொகுதி உடன்பாடு புது வார்த்தையை திருநெல்வேலியில் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப கனகராஜனுக்கு சவால் விடுற, இனிமே இந்தி கூட்டணின்ற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. சரியா? நீங்க அதுக்கு இந்தி தொகுதி உடன்பாடுன்னு சொல்லுவீங்களா? முரண்பாடுகளின் மொத்த உருவமாக ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது கம்யூனிஸ்ட் கட்சி தான், இடதுசாரி சிந்தனையாளர் தான். தனிப்பட்ட முறையில் அத்தனை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மீதும் எனக்கு மிக பெருந்த மரியாதை உண்டு.
திட்டும் போது எல்லாம் இப்படிதான் திட்டுறீங்க. தனி அவர் மீது வாழ்க்கையில பெரிய தூய்மையானவர்கள், நேர்மையானவர்கள். அவர் மீது மரியாதை உண்டு, ஆனா அவரை மதிக்க மாட்டேன். நான் சொல்வது அவருடைய கட்சியை, அவர் சித்தாந்தத்தை பத்தி பேசுகிறார். எளிமையானவர்களாக தனி வாழ்வில் தூய்மையானவர்கள் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு, தனி ஒழுக்கம் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு தேசிய ஒழுக்கம் இல்லையா? நேஷனல் கேரக்டர் தான் முக்கியம். பர்சனல் கேரக்டரை விட நேஷனல் கேரக்டர் முக்கியம் இல்ல? அது கம்யூனிஸ்டுகளுக்கு இல்ல. அவங்க தோன்றிய கருவிலே குற்றம். தோன்றிய காலத்திலிருந்து இந்த தேசத்திற்கு எதிராகத்தான் சிந்தித்திருக்கிறார்கள், செயல்பட்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளின் தேசபக்தி எல்லை தாண்டிய தேசபக்தி. அது இந்திய எல்லைக்குள்ளே இருக்காது, எங்கிட்டோ போயிடும். சீனாக்கு போகும், ரஷ்யாவுக்கு போகும், எல்லை கடந்த தேசபக்தி. அதனாலதான் அவரால் அப்படி பேச முடியுது. ஐயா மோடி சொன்னாரா அயோத்தியில போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாரா? உண்மைதான். புவனேஸ்வர்ல ஒரிசால ஜெய் ஜெகநாத்னு சொன்னாரா? உண்மைதான். அயோத்தியில போய் ஜெய் ஸ்ரீராம், பூரி ஜெகநாதர்கிட்ட ஜெய் ஜெகநாத். ஸ்ரீராம கைவிட விடல. ஸ்ரீராமும் ஜெகநாதரும் ஒரே அவதாரங்கள் தான். எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் பொறுங்க. உங்க கோட்டை, மார்க்சிஸ்ட் கோட்டை கேரளாவில் வர்ற 2026 நீங்க வாஷ் அவுட். அங்கேயும் ஐயா மோடி வருவாரு, ஜெய் குருவாயூரப்பான்னு சொல்லுவாரு. ஜெய் குருவாயூரப்பான்னு சொல்லுவார். உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வமே ஒன்னா தான் தெரியுது. அதனால உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒன்னா. தமிழ்நாட்டிலையும் 2026 வருவாரு, வெற்றிவேல் வீரவேல் நீங்க சொல்லுவார். ஏன்னா இது மதம் இல்லைங்க, மண் வாசனை. தமிழ்நாட்டின் மண் வாசனை வெற்றிவேல் வீரவேல், ஒரிசாவின் மண் வாசனை ஜெய் ஜெகநாத், அயோத்தியின் மண் வாசனை ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கம். அதை நாங்க சொல்லிக் கொண்டுதான் இருப்போம். இதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே.